அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அனீஸ்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 90's கிட்ஸ் வாரத்தில் வந்து நாலாவது நாளில் வந்து சூப்பரான ஸ்வீட்டான ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜவ் மிட்டாய் தான். இந்த ஜவ் மிட்டாய் வந்து எல்லாருமே சாப்பிட்ருப்போம், கண்டிப்பாக யாருனாலையும் மறக்க முடியாது. இதே ஜவ் மிட்டாயை இதே டேஸ்ட்டில் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஜவ் மிட்டாய் செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 125 கிராம் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து எக்ஸசைஸ் எடுக்கும். 125 கிராம் ஜீனிக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ லைட்டாக கொதிச்சோடனே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேசரி பவுட்ரு சேர்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா தண்ணியில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இது வந்து பதம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு 2 துளி வந்து அதில் விட்டு பார்க்கணும். விட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஃபேனில் வந்து ஆற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்சுட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சுருக்கனால பாத்திரத்தோடு அப்படியே கொண்டு வந்து ஆற வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் வந்து கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா இழுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிரும், அதனால் இழுக்க முடியாது. ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போதே நல்லா கை பொறுக்க தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா வந்து இழுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நம்ம சாப்பிட்ட அதே வந்து ஜவ் மிட்டாய் கிடைக்கும். கொஞ்சம் கூட ஹார்டாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சூட்லேயே வந்து கையில் வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் ஹார்டானா கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த சூடு அதுக்காக தான் வந்து அந்த சூட்டோடு உங்களை இழுக்க சொன்னது. அந்த சூடு இருக்கும்போதே வந்து நல்லா இழுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி வந்து நமக்கு பிங்க் கலரில் தான் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்றக்காக ரெட் கலரில் ட்ரை பண்ணேன். அது வந்து கொஞ்சம் இழுக்க லைட் கலராக மாறிடுச்சு, ஆரஞ்சு கலரில். இப்போ நல்லா இழுத்து விட்டாச்சு. இழுத்து விட்டதுக்கப்புறம் வந்து குட்டி பாலாக வந்து எடுத்து நான் வந்து சாக்லேட் மாதிரி வச்சுருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து ரேப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா வந்து சிம்பிளாக வந்து செயின் வந்து டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு வந்து வாட்சும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனீஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். ஓகே, பாய்.